ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். பகவத்கீதா இறைவன் அருளால் நம்ம 15 அத்தியாயம் முடிச்சிருக்கோம். 15 அத்தியாயத்தில் நம்ம என்னென்ன பார்த்தோம்? ஸ்லோகம் பார்த்தோம், சமஸ்கிருத பதங்களுக்கு மீனிங் பார்த்தோம், பதச்சேதம் பார்த்தோம், ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தோம். இப்போ சம்மரி பார்க்க போகிறோம். As usual, how my humble submission to all the listeners, just go to your room, close doors and windows, நிசப்தமாக இருக்கட்டும் அந்த ரூமு, then switch off the lights if any, then just listen to this conversation. We will start now. ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நமஹ. அத பஞ்சதசோऽध्यायः புருஷோத்தம யோகः. ஒரு லைட் இன்ட்ரொடக்ஷன் அபவுட் த சாப்டர். மனிதன் இயற்கையின் பிடியிலிருந்து விடுபட்டு இறைவனை நாட வேண்டும். இறைவன் யார் என்பதை இங்கே பகவான் கூறுகிறார். இந்த அத்தியாயத்திற்கு புருஷோத்தம யோகா என்று பெயர். யோகம் என்றால் தலைப்பு, புருஷோத்தம என்பது தூய உணர்வை குறிக்கும். புருஷோத்தமன் என்ற தூய உணர்வு உபதேசிக்கப்படுகிறது. இந்த அத்தியாயம் 20 ஸ்லோகங்களை உள்ளடக்கியது. சமஸ்த சாஸ்திரத்தினுடைய விஷயங்கள் இந்த அத்தியாயத்தில் உபதேசிக்கப்படுகிறது. இந்த அத்தியாயத்தை அனைவரும் படிக்க வேண்டும். ரொம்ப விசேஷமாக சொல்லணும்னா, வடநாட்டில் உள்ளவங்க இந்த அத்தியாயத்தை படித்த பிறகுதான் சாப்பாடு சாப்பிடுவாங்கன்னு ஒரு ஐதீகம் இருக்குது. ஈவன் நவ் இதை ஃபாலோ பண்ணியிருக்காங்களாம். நம்ம கிளாஸில் இருந்தவங்களே ஒருத்தவங்க அதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம நேர மீனிங் சம்மரிக்கு போயிடலாம். ஸ்ரீ பகவானுவாச்ச. மேலே வேர் உள்ளதும் கீழே கிளைகள் உள்ளதுமாகிய அரச மரத்தை அழிவற்றதாக கூறுகின்றனர். வேதங்கள் அதன் இலைகள். அதை எவனொருவன் அறிகிறானோ அவன் உண்மையை அறிந்தவன். அந்த அரச மரத்தின் கிளைகள் குணங்களால் செழிப்படைந்து விஷயங்களாகிய துளிர்விட்டு கீழும் மேலும் படர்ந்து இருக்கின்றன. அதன் விழுதுகள் மானிட உலகில் செயல்களை விளைவிப்பவனாய் கீழ்நோக்கி பரவியிருக்கின்றன. இங்கே அதன் உருவம் தென்படுவதில்லை, அவ்வாறு முடிவும் தென்படுவதில்லை, ஆரம்பமும் தென்படுவதில்லை, அதற்கு நிலைத்த தன்மையும் இல்லை. நன்றாக வேரூன்றிய இந்த அரசமரத்தை திடமான பற்றின்மை எனும் வாளால் வெட்டி வீழ்த்த வேண்டும். பிறகு எங்கெல்லாம் சென்றவர்கள் மீண்டும் திரும்பி வருவதில்லையோ அந்த இடத்தை தேட வேண்டும். ஆரம்பத்தில் படைப்பு யாரிடம் இருந்து தோன்றியதோ அந்த முதல்வனான இறைவனையே சரணடைய வேண்டும். அகங்காரமும் மனமயக்கமும் நீங்கிய பற்று எனும் குற்றத்தை வென்ற ஆன்ம உணர்வில் நிலை பெற்ற ஆசைகளை விட்ட இன்பம் துன்பம் எனப்படுகின்ற இருமைகளிலிருந்து விடுபட்ட குழப்பமில்லாத மகான்கள் அழிவற்ற அந்த நிலையை அடைகின்றனர். எங்கு சென்றவர்கள் திரும்பி வருவதில்லையோ அது என்னுடைய மேலான இருப்பிடம். அந்த இடத்தை சூரியனும் சந்திரனும் அக்னியும் செயலிழக்கச் செய்வதில்லை. அதாவது மற்ற ஒளிகள் செயலிழந்து விடுகின்றன. எனது அம்சமே உயிர்களின் உலகில் உயிர்களாக தோன்றி என்றென்றும் இருக்கிறது. இயற்கையில் நிலை பெற்றுள்ள மனத்தை ஆளுவதாக உடையதுமான புலன்களை எனது அம்சமே உலக இன்பங்களை நோக்கி இழுத்துச் செல்கிறது. மனங்களுக்கு இருப்பிடமாகிய மலர்களிலிருந்து மனங்களை கிரகித்து கொண்டு காற்று செல்வது போல் ஜீவன் எந்த உடம்பை அடைகிறானோ எதை விடுகிறானோ அவற்றை பற்றி கொண்டு போகிறது. காது, கண், உடம்பு, நாக்கு, மூக்கு, மனம் ஆகியவற்றை பற்றி கொண்டு ஜீவன் விஷயங்களை அனுபவிக்கிறான். உடலை விட்டு செல்கின்ற போதும் உடலுடன் இருக்கின்ற போதும் இன்பத் துன்பங்களை அனுபவிக்கும் போதும் குணங்களுடன் கூடியவனான இருக்கும் போதும் எந்த நிலையிலும் ஜீவனை மூடர்கள் காண்பதில்லை. புத்தி விழித்தெழப்பட்டவர்கள் காண்கிறார்கள்.
முயற்சி செய்கின்ற யோகிகள் இந்த ஜீவனை தங்களுள் இருப்பதாக காண்கின்றனர். மன தூய்மை பெறாதவர்களும் தன் அறிவு அதாவது செல்ஃப் அவேர்னஸ் அற்றவர்களும் முயற்சி செய்தாலும் இதனை காண்பதில்லை. சூரியனில் உள்ள எந்த ஒளி உலகம் முழுவதையும் பிரகாசிக்கச் செய்கிறதோ, எந்த ஒளி சந்திரனிலும் எந்த ஒளி அக்னியிலும் ஒளிர்கின்றதோ அந்த ஒளி எனது என்பதை நீ அறிவாய். நான் எனது சக்தியால் பூமியில் புகுந்து உயிர்களை தாங்குகிறேன். உயிர் சக்தி வடிவாகிய சந்திரனாகவும் ஆகி அதாவது உருவெடுத்து மூலிகைகளை எல்லாம் வளர்க்கிறேன். நான் உயிர்களின் உடம்பில் வைஸ்வானர அக்னியாக ஆகி அங்கே இருந்து கொண்டு பிராணன் மற்றும் அபானனுடன் சேர்ந்து கொண்டு 4 விதமான உணவை ஜீரணம் செய்கிறேன். நான் எல்லோருடைய இதயத்திலும் இருக்கிறேன். மேலும் ஆன்ம நினைவு, விழிப்புணர்வு, சந்தேகமற்ற நிலை இவையெல்லாம் என்னிடமிருந்தே உண்டாகின்றன. அனைத்து வேதங்களாலும் அறியப்படும் பொருள் நானே. வேதாந்தத்தை தோற்றுவித்தவனும் வேதத்தை அறிந்தவனும் நானே. உலகில் மனிதர்களில் நிலையற்றவன் என்றும் நிலையானவன் என்றும் 2 பிரிவுகள் உள்ளன. இந்த 2 மனிதர்களில் தோன்றியவை அனைத்தும் நிலையற்றவர்கள் என்றும் உள்ளே இருப்பவன் நிலையானவன் என்றும் சொல்லப்படுகிறது. யார் 3 உலகங்களில் வியாபித்து அவற்றை தாங்குகிறாரோ அவர் அழிவற்றவரும் தலைவரும் பரமாத்மா என்றும் சொல்லப்படுவருமான மேலான புருஷராவார். இவர் நிலையற்றவர், நிலையானவர், இவர்களிடமிருந்து வேறானவர். நான் எந்த காரணத்தால் நிலையற்றதை கடந்தவனோ நிலையானதற்கும் மேலானவனோ அந்த காரணத்தால் உலகத்திலும் வேதங்களிலும் புருஷோத்தமன் என்று நான் புகழ் பெற்றுள்ளேன். அர்ஜுனா, எவன் ஒருவன் இவ்வாறு மனமயக்கம் இல்லாதவனாக புருஷோத்தமன் என்று என்னை அறிந்து கொள்கிறானோ அவன் எல்லாம் அறிந்தவனாக என்னை முழு மனத்துடன் வழிபடுகிறான். அர்ஜுனா, பாவம் இல்லாதவனே, மிகவும் ஆழ்ந்ததான இந்த சாஸ்திரம் அதாவது உண்மை என்னால் கூறப்பட்டது. இதை அறிந்தவன் அறிவாளியாகவும் செய்ய வேண்டியதை செய்தவனாகவும் ஆவான். ஓம் தத்சது. உபனிஷதமும் பிரம்ம வித்யையும் யோக சாஸ்திரமும் ஸ்ரீ கிருஷ்ணர் மற்றும் அர்ஜுனனிடையே நடந்த உரையாடலுமாகிய ஸ்ரீமத் பகவத்கீதையில் புருஷோத்தம யோகம் என்ற தலைப்பு கொண்ட 15ஆம் அத்தியாயம் நிறைவு பெறுகிறது. சமாப்தம். இதனுடைய சமஸ்கிருத பதங்கள் கரஸ்பாண்டிங் மீனிங் உள்ள எக்ஸல் ஃபைல் இந்த டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கில் அட்டாச் பண்ணியிருக்கோம். whoever wants it can make use of it. धन्यवादः.